ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லாஸ்ட் வீக் வேளாங்கண்ணி போயிருந்தோம். இப்போ பீச் ஓரமாக இருந்த இந்த மீன் கடைக்கு தான் போயிருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் எந்த மீன் நல்லாயிருக்குன்னு கேட்கும்போது இந்த வஞ்சிர மீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இதே பொரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் டேபிளில் உட்காந்துருந்தோம். இதில் பாருங்கள் சூப்பராக மசாலாலாம் போட்டு வெங்காயம்லாம் மேலே தூவி சூப்பராக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து அப்படியே முழுசாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக உட்காந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க தலை பாதி உடம்பு பாதியாக எல்லாம் பிச்சு பிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களும் என்னுடைய ஹஸ்பண்டும் போட்டி போட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீன் சரியான சூடு, யாராலையும் தொடவே முடியல. சரி நம்மளும் இனி எவ்வளோ நேரம் தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறது, நம்ம இனி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி பிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் இறங்கிட்டேன். நானும் ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்தேன், மீன் சரியான சூடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு பிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன் மீன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. மேலே ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. மேலே மொறுமொறுப்பாக இருந்துச்சு, உள்ளே வந்து செம சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்களேன் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து வஞ்சிர மீனுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு இதை வந்து சீலா மீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனுக்கு வந்து நாங்கள் 800 ரூபா கொடுத்தோம். இதாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டது. இங்கே பாருங்களேன் அதோட முள் எடுத்து காட்டுறாங்க. இந்த மீன் வந்து 800 ரூபாய்க்கு ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாமே ஓரளவு பிச்சு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தலையிலேருந்து வால் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டாச்சு. அங்கே பாருங்கள் அந்த வால் மட்டும்தான் கிடக்குது. அதையும் எடுத்து மேய்ஞ்சிட்டு தான் இருந்தாங்க. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இந்த பாருங்கள் வாழை கூட எடுத்து என் பொண்ணு காமிச்சிட்டு இருந்தா. மீனோட அந்த தலை கூட அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. மேலே மசாலா வந்து நல்லா உள்ள வரைக்குமே இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. மீன் தலையிலேருந்து வால் வரைக்கும் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பீச்சை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.